3D இந்த சொல் அல்லது இந்த தொழில்நுட்பம் எல்லார் மத்தியிலும் பிரபலமான ஒரு தொழில்நுட்பம் தான். இந்த 3D என்பதற்கு நிகரான தமிழ் மொழியாக்க சொல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால இந்த 3D என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த 3D என்பது என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்கு. இப்போ நம்ம கணிதத்துல படிச்சிருப்போம். ஆங்கிலத்துல லென்த், பிரெத் அண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தமிழ்ல நீளம், அகலம், ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருளுக்கு இந்த 3 அம்சங்களும் இருக்கின்றனவோ அதை விஞ்ஞான ரீதியா 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ 3D திரைப்படங்கள் கூட வருகின்றன. நாம் எல்லாருமே அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு விசேஷமான கண்ணாடியை கூட கொடுப்பார்கள். அந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்க்கும்போது அந்த திரையரங்கில் தோன்றக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் நேரடியாக உங்களை தாக்குவது போலவே இருக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதன் அடிப்படையில் இந்த 3D என்பதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன தெரியுமா? முப்பரிமாணம் அப்படிங்கிற அந்த சொல் தான். அதன முப்பரிமாணம். இந்த டி என்பது டைமென்ஷனை குறிக்கிறது. டைமென்ஷன் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் பரிமாணம். 3 என்பதை 3, அதை சுருக்கமாக மு அப்படிங்கிற அந்த எழுத்தால குறிக்கிறோம். இதன் அடிப்படையில இந்த 3D என்பதற்கு ஏன் முப்பரிமாணம் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காங்க என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்கள் இருக்கு இல்லையா? நம்ம கண்கள் ஒரு கருவியையோ, ஒரு பொருளையோ, ஒரு மனிதரையோ பார்க்கும்போது அதை ஒரு முப்பரிமாண பொருளாகத்தான் பார்க்கும். நம்ம கண்களுக்கு இயற்கையிலேயே அந்த ஆற்றல், அந்த திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய மொழியறிவும் பகுதி ரொம்ப தகவல் பூர்வமான மொழியறிவும் பகுதியாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.